கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுடன் தேர்தல் கூட்டணி அமைந்துள்ளது தேமுதிக. கட்சியின் நிர்வாகிகள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை மதுரை தமுக்கம் மைதானத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கினார் விஜயகாந்த். நமது கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கட்சி தொடங்கிய ஒரே ஆண்டில் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களமிறங்கியது தேமுதிக. விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றார். ஒட்டுமொத்தமாக கட்சி 8.4% வாக்குகளை அள்ளியது. இதன் பின்னர் 2009 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தேமுதிக தனித்தே களம் கண்டது. அப்போது ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை என்றாலும் அக்கட்சியின் வாக்கு விழுக்காடு 10.3% எகிரியது. 2011ஆம் ஆண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 41 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. அப்போது 29 தொகுதிகளில் தேமுதிக வென்றதோடு திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. 1989ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய ராமதாசுக்கு கூட கிடைக்காத அங்கீகாரம் விஜயகாந்திற்கு விரைவாகவே கிடைத்தது. ஆனால் இத்தேர்தலுக்கு பின்னர் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 7.9 சரிந்தது. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் விஜயகாந்த் இணைந்தார். அப்போதும் தேமுதிக 14 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் கூட வெல்லவில்லை. வாக்கு சதவிகிதத்திலும் பெரிய ஓட்டை விழுந்தது. பின்னர் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அப்போதைய தலைவரான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிடமிருந்து அழைப்பு வந்தது. பழம் நழுவிக் கொண்டிருக்கிறது, பாலில் விழும் என்று கூறினார் கருணாநிதி. தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி, திமுக கூட்டணி முடிவாகிவிட்டதா? பழம் நழுவிக் கொண்டிருக்கிறது, பாலில் எப்போது முடிவாகவில்லை. ஆனால் மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுடன் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார் விஜயகாந்த். மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தும் தோல்வியை தழுவினார். 104 இடங்களில் போட்டியிட்டு 2.41% வாக்குகளையே அறுவடை செய்தது தேமுதிக. பின்னர் 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றிலும் வெல்லவில்லை. அப்போது வாக்கு சதவீதம் 2.19 குறைந்தது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அமமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது மீண்டும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததோடு வாக்கு சதவீதம் 0.43% குறைந்தது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் விருதுநகர் தொகுதியில் களமிறங்கிய விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 2.59 அதிகரித்தது. 2011, 2016, 2019 ஆகிய 3 தேர்தல்களிலும் திமுக தரப்பில் தேமுதிகவுக்கு கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டது. தற்போது கட்சி தொடங்கி 20 ஆண்டுகள் கழித்து திமுகவுடன் தேமுதிக கரம் கோர்த்துள்ளது. பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளதாக கூறியுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகல. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. புதிய கூட்டணி வெற்றியை சுவைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.